அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். விநாயக பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாக சதுர்த்தி திதி கருதப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வரும் புதன்கிழமையும் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாக கருதப்படுது. சதுர்த்தி புதன்கிழமை இரண்டுமே பார்த்தீங்கன்னா இணைந்து வருகிறது இந்த மார்கழி மாதத்தில். மார்கழி மாதம் என்பதும் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம். மார்கழியில் புதன்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா கருதப்படுது. இந்த நாள்ல இந்த குறிப்பிட்ட வழிபாடை செய்ய நிச்சயமா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபட்டு சந்திரனையும் தரிசித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகி போயிடும். விநாயகரிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், தடைகள் நீங்கும், வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை, துன்பங்களை, சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு நாள்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்குரியது சதுர்த்தி திதி. மிகவும் எளிமையான வழிபாடுன்னா விநாயகர் வழிபாடு தான். இப்படி சங்கடகர சதுர்த்தி மாதத்துல 2 தடவை வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகரை நீங்க மனதார வணங்கினாலே போதும், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிச்சயமா தீரும். இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு கோவில்கள்ல மாலை நேரத்துல நடக்கும். கோவிலுக்கு போய் முடிந்தால் கோவில்ல அமர்ந்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. விநாயகர் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. வீட்டில் தவறாம சதுர்த்தி நாளில் உங்க வீட்டில் நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் தீபம் ஏத்துங்க. வீட்டில் விநாயகருடைய சிலை வச்சிருந்தீங்கன்னா தவறாம அபிஷேகம் பண்ணுங்க. திருவுருவ படம் வச்சிருந்தீங்கன்னா அருகம்புல் மாலை சாற்றுங்க. இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி, ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த வார்த்தையை உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் கோயிலில் அமர்ந்து அல்லது உங்கள் வீட்டு பூஜையில் அமர்ந்து சொல்லுங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லும் போது விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக அவல், பொரி, கடலை, கொழுக்கட்டை இதை மாதிரி விஷயங்களை வைங்க. இதில் எது சாத்தியமோ அதை வைங்க. இல்லை ஏதேனும் பழங்கள் வைங்க, பால் வைங்க, கல்கண்டு வைங்க, உலர் பழங்கள் வைங்க, லட்டு வைங்க. இது எல்லாமே விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியங்கள். இந்த நெய்வேத்தியத்தை வச்சு இன்று மாலை பொழுதுல விநாயகரை நினைச்சு இந்த ஆண்டின் கடைசி சங்கடகர சதுர்த்தியில நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண அவசியம் உண்டாகும். உங்கள் தேவைகள் எல்லாமே விநாயகரின் அருளால நிச்சயமா பூர்த்தியாகுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.